Hi everyone, this is Sinji. இப்போ பார்க்க போகிற சம் வந்து எக்ஸசைஸ் 3.3ல ஃபோர்த் சம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? 2x³ minus 6x² plus 3x plus k equal to 0 இந்த மாதிரி ஒரு எக்வேஷன் கொடுத்துட்டான். ஸோ இதுலேருந்து ஏபிசிடி எழுதிடலாம். ஏன்றது எப்போவுமே நமக்கு x³ கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் 2, பின்றது x² கோஎஃபிஷியன்ட் -6, சின்றது xோட கோஎஃபிஷியன்ட் 3 அண்ட் டின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ இட் இஸ் k இல்லையா? இப்போ இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்குது. இதுலேருந்து தெரியும் நமக்கு கண்டிப்பாக 3 ரூட்ஸ் வேணும். இதில் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ். இப்போது எப்பயும் போல தான் 3 ரூட்டே ஃபஸ்ட்டு தனித்தனியாக ப்ளஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் 2 2ஆக எடுப்போம், அடுத்து 3 3ஆக எடுப்போம். ஸோ தனித்தனியாக ப்ளஸ் பண்ணிடலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதோட ஃபார்முலா என்ன? -b டிவைடட் பை a இல்லையா? ஸோ மைனஸ் பியோட வேல்யூ என்ன? -6 டிவைடட் பை a. ஏயோட வேல்யூ என்ன? நமக்கு இங்கே 2 இல்லையா? அப்போ 1 2 is 2, 3 2s are 6. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 3 மட்டும்தான் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 2 2ஆக எடுப்போம் இல்லையா? அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா, அடுத்தது பீட்டா காமா, அடுத்தது ஆல்ஃபா காமா. ஸோ எல்லா வேல்யூமே கவர் ஆகிடும். ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன? நமக்கு சி டிவைடட் பை ஏன்னு போடுவோம். ஸோ இதில் சின்றது நமக்கு 3 டிவைடட் பை ஏன்றது நமக்கு 2 இல்லையா? அப்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா இதோட வேல்யூ 3/2 வந்திருக்கு. திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்த தேர்ட் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றா எழுதியாச்சு, 2 2ஆக எழுதியாச்சு, அடுத்து 3 எழுதுவோம் இல்லையா? ஆல்ஃபா பீட்டா காமா அவ்வளோதான். ஈக்குவல் டு ஃபார்முலா -d டிவைடட் பை ஏன்னு வரும். மைனஸ் டியோட வேல்யூ என்ன? நமக்கு இங்கே கே இல்லையா? ஸோ கே டிவைடட் பை ஏவோட வேல்யூ நமக்கு இங்கே 2. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -k டிவைடட் பை 2ன்னு வரும். இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இது 3 எழுதுனதுக்கப்புறம் எப்பவுமே கொஷினை பார்ப்போம் ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு. கொடுத்துருக்கான் one of its root is twice the sum of the other two roots. So one of the root ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் equal to twice the அப்படின்னா 2 into sum of the other two roots. ஸோ சம்னா ப்ளஸ் தானே, அப்போ பீட்டா ப்ளஸ் காமா அவ்வளோதான். அதாவது இதை வேணால் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட், ஸோ ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுன்னு எழுதியாச்சு, ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் ரூட். ஸோ ட்வைஸ்னால 2 போட்டுட்டு சம் ஆஃப் த அதர் 2 ரூட்ஸ்னால 2 ரூட்டையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்துருக்க ஹிண்டை வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதுறது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன இருக்குது? 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான் ப்ளஸ் இன்னொரு பீட்டா ப்ளஸ் காமா இருக்குது இல்லையா? பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3ன்னு வருது. ஸோ இது 2 பீட்டா ப்ளஸ் காமாவும் பீட்டா ப்ளஸ் காமாவும் நமக்கு 3 பீட்டா ப்ளஸ் காமான்னு வரும். அதாவது ஜஸ்ட் 2x ப்ளஸ் எக்ஸில் என்ன எழுதுவோம்? 2 ஆட் பண்ணால் 3x இல்லையா? அதே மாதிரி தான் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் இது ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், அதாவது இது 1ன்னு அர்த்தம். ஸோ 2 + 1 நமக்கு 3 தான் வரும். அப்போ 3 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு இந்த 3 போட்டுக்கலாம். இப்போது பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி டிவைடில் வந்துடும். ஸோ 1 3 is 3, 1 3 is 3. அப்போ என்ன தான் வந்திருக்கு? பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ, பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு வந்திருக்கு இல்லையா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த வேல்யூ எடுத்தால் அகெயின் நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த பீட்டா ப்ளஸ் காமா இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக இந்த 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது அகெயின் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 3 இருக்கு இல்லையா? ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, இந்த +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 இல்லையா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 - 1 நமக்கு 2. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு, இட் இஸ் 2. இப்போது நம்ம இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 வந்துட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குல்ல, ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த 2. ஸோ 2 பீட்டா ப்ளஸ் இங்கே பீட்டா காமா ப்ளஸ் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2. ஸோ 2 காமா ஈக்குவல் டு 3/2 இந்த மாதிரி வரும். அடுத்தது அப்புறமா இது 2 நான் 2 வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ 2 வெளில காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்குது? பீட்டா ப்ளஸ் இங்கே காமா ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே தான் போடுறேன், பீட்டா காமான். அதாவது இது 2 2 வெளில காமனாக எடுத்து மீதி இருக்கிறத உள்ள எழுதியாச்சு, ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இப்போ பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்ன? இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ 1 இல்லையா? ஸோ 2 இன்ட்டு இதோட வேல்யூ 1 ஆகிடும், ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இப்போது 2 × 1 நமக்கு 2 தான் இல்லையா? ஸோ 2 +
பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இப்போ இந்த 2 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா அது -2 ஆகிடும். அதாவது பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இந்த +2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ -2 ஆகிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பீட்டா காமா ஈக்குவல் டு இதை நீ எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. அப்போ 3 - 2 2s are 4 ஆகிடும். இப்போ டிவைடட் பை 2 இந்த மாதிரி காமனாக போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து பீட்டா காமா ஈக்குவல் டு 3 - 4 நமக்கு -1 இல்லையா, டிவைடட் பை 2. ஸோ நமக்கு பீட்டா காமாவோட வேல்யூ -1/2ன்னு வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா தேர்ட் ஈக்குவேஷனை எடுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு -k/2 இருக்கு இல்லையா, இதை எடுக்க போகிறேன். அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு -k/2. இப்போ இந்த பீட்டா காமாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா காமாவோட வேல்யூ என்ன, -1/2 இல்லையா, ஈக்குவல் டு -k/2ன்னு. இப்போது இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து 2 × -1/2 ஈக்குவல் டு -k/2. அதாவது இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன தான் இருக்கும், -1 ஈக்குவல் டு -k/2ன்னு இருக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த 2வை நான் அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த 2வை வந்துட்டு இந்த பக்கம் விட்டுடுறேன். ஸோ இது இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அதாவது 2 × 1 ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். ஸோ கேவோட வேல்யூ 1 2 is 2 இல்லையா. அப்போ கேவோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இதுலேருந்து என்ன எடுக்கலான்னா நம்ம இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் அதாவது பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம் இல்லையா. இதை வந்துட்டு எப்படி எழுதலாம், பீட்டா ஈக்குவல் டு 1, இந்த ப்ளஸ் காமா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் காமா ஆகிடுமா. ஸோ மைனஸ் காமான்னு இருக்கும். இதை வந்துட்டு சப்ஸ்டிடியூட் இன் இந்த இக்குவேஷனில், அதாவது பி காமா ஈக்குவல் டு -1/2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2. ஸோ இந்த பீட்டாவோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போட்டலாம். அதாவது இந்த பீட்டா பதிலாக 1 - காமா இன்ட்டு இந்த காமா ஈக்குவல் டு -1/2. இப்போ 1 × காமா மைனஸ் காமா இன்ட்டு காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1/2ன்னு இருக்கும் இல்லையா. இனி இந்த -1/2வை நான் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமா மைனஸ் காமா ஸ்கொயர் -1/2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது இட்ஸ் +1/2 இல்லையா, ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதுகிறேன், காமா ஸ்கொயர். ஸோ -காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா +1/2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம மைனஸ் போட மாட்டோம் இல்லையா. ஸோ காமா ஸ்கொயர் -காமா -1/2 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா கீழே எல்சிஎம் எடுத்துடலாம். ஏன்னா ஒரே வேல்யூவாக தான் நமக்கு இருக்கணும். அதாவது டினாமினேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி 1ல் மட்டும் 1/2 இப்படி இருக்க வேண்டாம். ஸோ 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 அங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 2 காமா ஸ்கொயர் -2 இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 2 காமா. இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் 2 தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, -1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 2 எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணனால காமனாக போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன ஆகும், 2வை இந்த பக்கம் கொடுத்துட்றேன். மேலே இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. 2 காமா ஸ்கொயர் -2 காமா -1 ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 × 2ன்னு வரும். 0 × 2 நமக்கு 0 தான். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா காமா தானே கண்டுபிடிக்கணும். அப்போ காமா ஈக்குவல் டு -b ± √b² - 4ac டிவைடட் பை 2a இல்லையா. இப்போ இதில் ஏபிசி எழுதலாம். ஏன்றது காமா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2, பின்றது நமக்கு காமாவோட கோஎஃபிஷியன்ட் -2 அண்ட் சின்றது கான்ஸ்டன்ட் -1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காமா ஈக்குவல் டு பின்றது -2 இல்லையா, ± √b². அப்போது -2 the whole square -4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன 2, சியோட வேல்யூ -1 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ அகெயின் நமக்கு 2 தான். காமா ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 ± இது மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 2 2s are 4. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 2s are 8 டிவைடட் பை 2 2s are 4. ஸோ இதுலேருந்து என்ன வரும், காமா ஈக்குவல் டு 2 ± √4 + 8 நமக்கு 12 இல்லையா, டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இப்போ நான் இதுலேருந்து எப்படி எடுக்க போகிறேன்னா காமா ஈக்குவல் டு 2 ± இதை எப்படி எழுதலாம், 4 × 3ன்னு எழுதலாமா இந்த 12 டிவைடட் பை 4. இப்போ காமா ஈக்குவல் டு 2 ± இப்போ இந்த √4 வெளில எடுக்கணும்னா, அதாவது √4 வெளில எடுக்கணும்னா √4 2² எழுதலாம். ஸோ இந்த √2 கேன்சல் ஆகி நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 4 வெளில எடுக்கும்போது 2, 3 வந்துட்டு வெளியில் எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்துட்டு 4ன்னு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம்,
மேலே வந்துட்டு ஒரு 2 வேணால் வெளியில் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ காமா ஈக்குவல் டு 2 வெளில காமனாக எடுத்துச்சுன்னா இங்கே 2 வெளில போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 வெளில போயிடுச்சுன்னா √3 தான் இருக்கும். டிவைடட் பை 4. 1 2 is 2 2 2s are 4 இல்லையா. ஸோ காமாவோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். அதாவது நமக்கு வந்துட்டு 3 ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ த ரூட்ஸ் ஆர் என்னெல்லாம் இங்கே பாருங்கள், இதிலே 2 ரூட் வந்துட்டு 1 ப்ளஸ் √3 டிவைடட் பை 2, அடுத்தது 1 இந்த மைனஸ் √3 டிவைடட் பை 2, அதுக்கப்புறமா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ஒன்றில் இந்த ஆல்ஃபா பீட்டா இந்த வேல்யூ எல்லாம் அதாவது ஆல்ஃபா காமா எல்லாம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக நீங்கள் கே கண்டுபிடிச்சிட்டானோ ஓகே. நம்ம இந்த சம்மில் நடுவிலே கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் போட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். ஸோ கேயோட வேல்யூ 2ன்னு போடணும். அவ்வளோதான் இந்த சம். இது 3 நமக்கு ரூட். ஏன்னா கொஷினில் எப்படி இருந்து எக்ஸ் கியூப்னு இருந்துச்சுல. ஸோ 3 ரூட் வரணும். 3 ரூட் வந்துடுச்சு அண்ட் கேயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நான் இதை ஃபஸ்ட்லேருந்து லைட்டாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ABCDயோட வேல்யூ எழுதியாச்சு. ஆல்ஃபா பீட்டா காமா தான் ரூட்டுன்னு சொல்லியாச்சு. நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுறது, 2 எடுக்கிறது, 3 எடுக்கிறது, இவ்வளோத்தையும் நம்ம எழுதியாச்சு. கொஷினில் கொடுத்த ஹிண்டை வச்சு இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அடுத்தது என்ன? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இதில் ஒரு ஃபார்ம் கிடச்சிருக்கு. என்னென்னா பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதுமே அதை எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்காவது வேல்யூ எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். பீட்டா ப்ளஸ் காமா இது எங்கே தான் இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் இருக்குது இல்லையா. பீட்டா ப்ளஸ் காமான் வேறு எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம காமனாக எடுத்து அந்த மாதிரி போகணும். அதனால தான் டேரெக்டாக இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. அதுக்காக தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? இனி வேறு எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2 அவ்வளோதான் கிடச்சிருக்கு. சிங்கிள் வேல்யூவாக அதாவது பீட்டாவோட வேல்யூ இது காமாவோட வேல்யூ இது அப்படி எதுவுமே கிடைக்கல. ஸோ பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2ன்னு கிடச்சிருக்கா. இப்படி ஒரு வேல்யூ கிடச்சதுமே நம்ம என்ன பண்ணணும்? எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். பீட்டா காமா எங்கே தான் இருக்கும்? இங்கே இருக்குல்ல. ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -k/2ன்னு இருக்கா. ஸோ இந்த பீட்டா காமாவோட வேல்யூ நம்ம இப்போது -1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும். ஸோ மீதி என்ன? இங்கே கே மட்டும்தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கேயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூ எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணணும்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு தான் இனி ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சி இல்லையா. இதில் வந்துட்டு பீட்டாவோட வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். அதாவது இந்த காமாவை இந்த பக்கம் இந்த மாதிரி மைனஸில் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த 2 வேல்யூவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இங்கே ஒரு பாக்ஸ் இதே மாதிரி கண்டுபிடிச்சோம். அதாவது பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு. இங்கே அதே மாதிரி பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த பீட்டா வேல்யூ எடுத்து இந்த இதிலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அகெயின் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் எதில் வேணால் எப்படி வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்தால் போதும். ஸோ நான் வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மொத்தமாக காமாலே எடுத்துடுவாங்க, இல்லைன்னா மொத்தமாக பீட்டாவில் எடுத்துடுவாங்க. இது இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலான்னா உங்களுக்கு காமா வேணும்னா காமா ஈக்குவல் டு 1 - பீட்டான்னு போட்டுட்டு இதில் இந்த காமாக்கு பதிலாக இந்த 1 - பீட்டா போட்டிருக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எப்படி இதுக்கு காமா கண்டுபிடிச்சிங்களே அதே மாதிரி இந்த பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான். நாங்கள் எல்லாத்தையுமே காமாவில் கொண்டு வந்து இந்த -b + (-√b² - 4ac / 2a இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதில் 2 ரூட் கிடச்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி ஆல்ஃபாவோட ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஆல்சோ கேயோட வேல்யூ டிட்டர்மைன் கேன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் இந்த வேல்யூ எடுத்து இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆன்சர் வந்தால் போதும். டிஃப்ரெண்ட் கைடில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ஃபாலோ பண்ணாலே பெட்டர் தான். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.